நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க, அந்த காலகட்டங்களில் எப்படி அவங்க வசிக்கக்கூடிய விவசாயிகள் வீடுகளை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சல்லி மண்ணுன்னு சொல்லுவோம். இதில் அதிகமாக வந்து சுண்ணாம்பு தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய வீடுங்க. இதில் 1% கூட சிமெண்ட்டு இருக்காது. சரிங்களா? இந்த பதிவில் பார்த்திங்கன்னா இது வந்து சமையல் செய்யக்கூடிய இடம். இந்த இடத்துல நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்திங்கன்னா, இங்கே எல்லா ஜாமானும் வச்சுக்குவாங்க. அந்த கடுகு சீரகம் அப்படின்னு சொல்கிறது. முன்னால் பார்த்திங்கன்னா திட்டாட்டு இருக்கிறது வந்து அடுப்பு. எல்லாம் கொஞ்சம் சேதாரம் ஆகி போச்சுங்க. இந்த அடுப்பில் தான் வந்து விறகு வச்சு பொங்க வைக்கிறது எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேலே வந்து மழை பெஞ்சதுனால ஓடெல்லாம் உடஞ்சி போச்சு. இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கற்கள்னு சொல்லுவோம். ஜல்லிமண் போட்டு தண்ணியை ஊற்றி குழச்சி அடிக்கணுங்க. இதை நான் நேரில் பார்த்ததில்ல. ஆனால் பெரியவங்ககிட்ட பேசினப்போ இது ரொம்பவே கஷ்டமான வேலைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டீப்பாக பார்த்திங்கன்னா வரி வரியாக தெரியும். ஒரு லைன் மட்டும் தெரியும். சரிங்களா? ஒவ்வொரு லைனாக தெரியும். ஏன்னா ஃபஸ்ட்டு லைன் மட்டும்தான் வைப்பாங்க. நல்லா ஜல்லிமண்ணை கொண்டு வந்து கொட்டி தண்ணியை ஊற்றி காலில் போட்டு மிதிப்பாங்களாமாங்க. ஒரு 5-6 பேர் சேர்ந்து மிதிப்பாங்களாமா. ஒருத்தர்னால முடியாது. மிதித்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஆக்கி ஒரு லைன் வச்சுட்டு வருவாங்க. அப்புறம் அடுத்த நாள் தான் வந்து அடுத்த நாள் தான் அடுத்தது மேலே லைன் வைப்பாங்களாமா. அதாவது முதல் நாள் லைன் ஃபுல்லாக செட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. நம்ம இந்த பூட்டை பார்த்தோம். சரி, எப்பவுமே விவசாயி பண்ணுறவங்க மேலே தான் அது சாவி வச்சுருப்பாங்க. செக் பண்ணி பார்த்தேன், அங்கே சாவியை காணோம். இது பார்த்திங்க அப்படின்னா முன்னால் திண்ணை, யாராச்சும் வந்தாங்கன்னா உட்காந்துக்கிறதுக்கு. அதே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹால் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் பண்ணுறது, சீர் பண்ணுறது, இல்லை ஏதாச்சும் ஒரு பெரிய காரியம் ஆகிட்டாலோ இந்த மாதிரியான இடங்களில் வந்து பயன்படுத்துவாங்க. இல்லை வந்து வெளியே வந்து ராத்திரி நேரத்தில் கட்டில் போட்டு வெளியே படுத்துருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த இடத்துல பண்ணுவாங்க. இந்த நீங்கள் செவத்துலையெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, லைன் லைனாக இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு வரியாக வச்சுட்டு வருவாங்க. ஒரு வரி முதல் நாள், இன்னொரு வரி இன்னொரு நாள். இந்த கல் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து மாவு அரைக்கிற கல். அந்த காலகட்டங்களில் இந்த 2 கல் இருக்கிற மேலே ஓட்டையாக இருக்குங்க, அதுக்குள்ளே வந்து தானியங்களை போட்டு மேலே இருக்கிற கல்லை வந்து சுத்த தானியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டே இருக்குங்க. 2 பெரிய கல்லுக்கு நடுவாலையும் அந்த தானியங்கள் போகும்போது அரைச்சி மாவாக வெளியே வரும். அதுக்கப்புறம் அதை தனியாக கூட்டி சலித்து எடுத்து வச்சுக்குவாங்க பயன்பாட்டுக்கு. அடுத்ததாக வர வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முக்காலின்னு சொல்லுவாங்க. 3 கால் இருக்கக்கூடிய முக்காலி. அந்த காலகட்டங்களில் வீடெல்லாம் எவ்வளோ விசாலமாக கட்டியிருக்கான்னு பாருங்கள். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் பராமரிப்பு இல்லை. பராமரிக்கக்கூடிய வீடை வந்து நான் காமிக்கிறேன். இது வந்து ஆடு மாடெல்லாம் கட்டக்கூடிய இடங்களாக இதை பயன்படுத்திட்டு இருந்துருக்குறாங்க. எல்லாம் சேதாரம் ஆகி போச்சுங்க. அது வந்து வீடு இவ்வளோ தூரத்துக்கு ஆடு மாடுகள்லாம் கட்டுறதுக்கு இவ்வளோ இடம் விட்டுருந்தாங்க அப்படின்னா எத்தனை மாடுகள் இருந்துச்சுன்னு மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வீடு